திருப்பூரில் மகளிர் குழுன்ற பேரில் பண மோசடியை பற்றி நம்ம 2 நாள் முன்னாடி பேசியிருந்தோம். உடனடியாக அதுக்கு காவல்துறையும் மக்களும் 2 பேரும் சேர்ந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதை நீங்களே பாருங்கள். 20 லட்சம் வாங்கியிருக்கான். வீடு அடமானம் வச்சு ஸ்ரீராமில் ஃபைனான்ஸ் போட்டு பத்திரத்தை வார கணக்கில் அடகு வச்சு கிட்ட வாங்கி ஏமாத்திட்டான். எங்களோட ஃப்ரெண்ட் ஆகி எங்கள் வீட்டுக்கு இந்தமாரி நான் ஒரு சத்யா பிரான்ச்சில் நான் ஒரு இதாக வேலையில் இருக்கேன். ஒரு ஃபைல் மாரி அடிப்பாங்க, அடித்து உள்ளே இறக்கிட்டு ஒரு மாசம் கழிச்சு போனோம்னா 1,50,000 தருவாங்க. சத்யா பிரான்ச்சுங்கிறத உண்மைன்னு சொன்னான். நான் அது வெளியில சொன்னா என் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னான். திருப்பூர் வெள்ளையங்காடு பகுதியை சேர்ந்தவங்க சுகன்யா குழு நடத்துறாங்க. அதிக எல்லாத்தையும் என்ன மாதிரி 50 பேர்கிட்ட பணம் வாங்கிட்டு பண மோசடி பண்ணியிருக்காங்க. குழு நடத்திட்டு உங்களுக்கு அதிக வட்டி தாரேன், உங்க நகையை வச்சு கொடுங்க, பத்திரத்தை வச்சு கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட வாங்கி தலைமறைவு ஆயிட்டாங்க. இப்போ தலைமறைவானவங்க அவங்களா வாண்டடா எங்க கிட்ட பணம் தாரா எல்லாத்தையும் செவ்வாய்க்கிழமை வான்னு சொல்லிட்டு அவங்களா வாண்டடா மாட்டிக்கிட்டு போலீஸ்ல இப்போ எங்களை கம்ப்ளைண்ட் பண்ண வச்சிருக்கு. தலைமறைவாகி இப்போ அவங்க மேல கேஸ் கொடுத்து இப்போ ஜெயிலில் இருக்கு. பணம் எங்கன்னு கேட்டா மாத்தி மாத்தி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பா கையில கொடுத்து அவங்க அப்பாவை தலைமறைவா வச்சிருக்காங்க, அப்பாவும் அண்ணனையும் தலைமறைவா வச்சிருக்காங்க. இப்போ நாங்க பாதிக்கப்பட்டவங்க வேறு இப்போ 30 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு 50 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த ரூபாய்க்கு எங்களுக்கு மீட்டு தருவாரி நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் மனு கொடுக்க வந்திருக்கோம். இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே அண்டாரங்குடி, என்னோட பேர் சுரேஷ். நாங்கள் எல்லாரும் திருப்பூர் பணியிடங்கம்ல வார சம்பளத்துக்கு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்கள மாதிரி 50 பேர் ஆசைவாசி காட்டி ஏமாத்திட்டாங்க. நாங்கள் திருப்பூர் வெள்ளியங்காட்டில் இருக்கோம். சுகன்யாங்கிற ஒரு குழு எழுதிட்டு இருந்தாப்புல, அது மூலியமாக தான் எங்கள் வீட்டுக்கு வந்தாப்புல. அக்கா இந்தமாரி நான் ஒரு சத்யா பிரான்ச்சில் வேலை செய்கிறேன், இந்தமாரி ஒரு பணம் நீங்கள் 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு 50,000 நான் இந்தமாரி லேப்டாப்பு செல்லு இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம், அதில் நான் உள்ளே இருக்கேன், நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு 10 பேர்த்துட்டு இந்தமாரி வாங்கிட்டு இருக்கேன். 10 பேர் தலைக்கு 1 லட்ச ரூபான்னா 10 பேர் சேர்ந்து ஒரு 10 லட்சம் உள்ளே போய் நான் இறக்குனேன்னா அதை இது பண்ணுவாங்க, அங்கே டைப் அடிப்பாங்க, உள்ள சார் இருக்காங்க, அதை கொடுத்துட்டு நான் வந்துட்டேன்னா 1 மாதம் கழிச்சு எனக்கு 1,50,000 மணிக்கு 1,30,000 மணிக்கு எனக்கு பூரா காசையும் கொடுப்பாங்க. அப்போ போய் நான் எல்லாருக்கும் வீடு வீடாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னா. யார் யாருக்கு பண்ற அப்படி கேட்டதுக்கு இது லீகலா அன்லீகலானதுக்கு லீகல்னு சொன்னாப்புல. லீகல்னா இப்போ யார் யாருக்கு பண்றேன்னு கேட்டப்ப அவங்க மாமா தேனியில இருக்காராம், கலெக்டருக்கு பிஏவா இருக்காராம், அவருக்கு பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 2-3 பேருக்கு கம்பெனி வச்சு கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு எல்லாருக்கும் 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் யார் யாருன்னு கேட்டதுக்கு அவங்கள பூரா நான் கடைக்கு வர வைக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி என் கூல் கடைக்கு வர வச்சாப்புல. வர வச்சு எல்லாரையும் காட்டி நம்பினதுக்கு அப்புறம் தாங்க சார் பண்ணணும். கடைசியில் என்னன்னா இது ஒரு 50 பேர்த்துட்டு இதே மாதிரி என்கிட்ட ஏமாத்தின மாரியே நிறைய பேர்த்துட்டு ஏமாத்திட்டு தலைமறைவாயிட்டாப்புல. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சவுத் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இத்தனை பேர் பண மோசடி பண்ணியிருக்கா, இந்த மாதிரி ஏமாத்தி எல்லாம் 1 ரூபா 2 ரூபா இல்லை, எல்லாத்துலேயும் சேர்த்தா ஒரு எப்படி 5 கோடி பக்கம் வருது, இத்தனை பேர்த்துட்டு பண்ணியிருக்கா 50 பேர்த்துட்ட அப்படின்னு சொல்லி அந்த சார்ட்ட சொன்னோம். அந்த சாரும் எல்லாரும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க அவளை. ஆனால் அந்த பிள்ளை எதுக்குமே பதில் சொல்லலை. ஆனால் அவ ஃபேமிலியில எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணாங்க. நகையை கூட்டு எங்க நகையை அடகு வைப்பா, காசு இல்லை எங்கள்கிட்ட காசு இல்லைன்னா விட மாட்டா. அடுத்து அங்கேயே ஒரு மாரி லோன் மாரி ஒன்று போட்டு கொடுப்பாங்க, பிஎஃப் போட்டு கொடுப்பாங்க. போட்டு கொடுத்துட்டு அது என்ன ஆகும்னா அதை ஒரு 6 மாசத்துல நகை ஏலத்துக்கு போறவங்க இந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப நாங்க ஓடினோம்னா அவளுக்கே ஃபோன் வரும். அங்க போனோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்க நகையை விற்கிறதுக்கு அவளே ஆள் கூப்பிட்டு போவா, வித்து ஒரு 5,000 10,000 கையில கொடுத்துட்டு விட்டுருவா. எல்லாரும் ஒரே இடத்துக்கு அசம்பிள் ஆக சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயோ தலைமறைவாயிட்டாங்க. 2 நாள் கழிச்சு நாங்களே ஃபோன் பண்ணி அவ செல்லு எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் ஃபுல்லா பார்த்தோம். மறுநாள் போலீஸ் ஸ்டேஷன் போலாங்கும்போது அவ செல்லு ஆன் ஆச்சு. ஆனாவும் அவளே ஃபோன் போட்டு எல்லாரும் காசையும் நான் கொண்டுட்டு வரேன், யாரும் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போவேணா அப்படின்னு சொல்லிட்டா. மறுநாள் காலைல வந்தாப்புல கொண்டே நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டோம். இப்போ என்னன்னா அவளை கொஞ்சம் இன்னும் சிவியரா நீங்க கேஸ மேல் இடத்துக்கு மாத்தி எங்க காசை ரெக்கவர் பண்ணி வாங்கித்தாங்க. ஜெயிலுக்கு போட்டதோட வேண்டாம், எங்களோட காசு எங்களுக்கு வேணும். நாங்க ஏமாந்துட்டோம் இல்லைன்னு சொல்லலை, எங்க காசை மட்டும் மேம் கொஞ்சம் எங்களுக்காக எங்களுக்கு முடிவெடுத்து எங்க இத்தனை குடும்பத்தையும் அவங்க வாழ வைக்கணும், எங்க காசை கொஞ்சம் வாங்கித்தாங்க அவள்கிட்ட இருந்து.